என்னோட பட்ட பகல்ல நடுவுல ஆடிக்கிட்டு இருக்க என்னோட விஷயம்? இது காயல் விஷயம். காயலா? அது என்னடைய காயல் தெரியல. தெரியல. ஆம்பளையும் பொம்பளை ஆட்டியும் பாட்டு பச்சிக்கினே அப்படியே கட்டி புடிச்சுக்கல தலையை குடிச்சுக்கல நவந்தல சேரிய சொல்லு. அப்படி எவன்டே நம்ம ஊருக்குள்ள நடக்கணும் சொல்லு. பஞ்சாயத்தை வச்சு பணத்தை வாங்கிட்டு அதான் முடியாதுங்க. ஆமா நேற்றுதான் உங்க காங்கல எங்கடே போயிருந்த? அம்மா ராதாஜிங்க. அம்மா ஆதாவா? நான் எம்மா ராதான் தான் கேள்விப்பட்டிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே தெரியுமான்னு கேட்க. என்ன விஷயம்? அவர் நட்ச ரத்த கண்ணி பேக்கப் இல்லையா? ஓஹோ, அத பாத்துக்கின்னு எழுந்திருங்க. படம் எப்படி இருந்தது? யாருக்காங்க அதுல அவரு குளம் மாட்டிக்கினேன் பூச போட்டுக்கினேன் படா துறக்கானுக்கா வந்து ஏழப்பாடுகளை எல்லாம் படா பேட்டர் பண்ணிட்டாங்க. கட்சியில என்ன ஆச்சு தெரியுமா? அதனால குஷ்டம் முடிச்சு அது கத்தியே செத்து போட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி கத்திக்கிட்டே சாகணும். நீங்களும் அந்த மாதிரி கதையை ஒரு தபா பார்க்கணுங்கிற. ஏல மோதி, ஊருக்குள்ள பதுக்கி வச்சிருக்க நெல் மூட்டெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அரசாங்க அதிகாரிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா அவுக்காத. நம்ம ஊர்ல ஏழுபா மூட்டை. அதானே உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? இந்த அதிகாரிங்க வெயில்ல லோன்னு கஷ்டப்படுறாங்களே, இது என்னத்துக்கு? உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுதா? அது சரிங்க, நான் தெரியாம தானே கேக்குறேன், கோச்சுக்காதீங்க. நம்ம 3000 மூட்டை பதுக்கி வச்சிருக்கிறோமே, நேரம் அந்த அதிகாரிங்க நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது, இருக்கிறத அள்ளி போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. உனக்கு தெரியுது, அவங்க அடிச்சு வாய நவுச்சு போடுவேன். கட்டு சொத்துல பெருச்சாளி கட்டின மாதிரி. கவர்னர் ஏங்க பதுக்கி வச்சுக்கின்னு ஏங்க போய் சொல்லணும்? போய் சொல்ற வாய்க்கு போதம் கிடைக்காதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இத பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க, தர்மம் தலகாக்கும். தர்மம் தலகாக்குமா? ஏண்டா அவன் பக்கத்து வீட்டுல பரமசிவம் தானே, அவன் இருக்கிறதெல்லாம் அள்ளி அள்ளி தர்மம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். கடைசியில எப்படிலே செத்தா? பஸ் அடிச்சு பூட்டாரு. தர்மம் தலகாட்டுச்சா? பின்ன பரமசிவன் மேல பஸ் ஏறி கை போச்சு, கால் போச்சு, உடம்பே பஞ்சரா போச்சு, தலை மட்டும் இன்னும் ஆச்சு. என்ன ஆச்சு? அடிக்கடி போனாம பிளாட்பார ஓரமா அழகா குஞ்சு கிடைக்குது. இதுல இருந்து என்ன தெரியுது? தர்மம் தலகாச்சுச்சா இல்லையா? அதிகாரி போறாங்க. ஐயோ வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லண்டா. சொல்லிட்டேனே, அதோட பரமசிவா பஸ் நெல்லு மூட்டை நெல்லு மூட்டை. இவர் என்ன சொல்றாரு? இல்ல, அவனுக்கு 2 நாள் டெங்கி ஜுரம், வளர்றான். அப்படிங்களா? கம்ப்ளீட்டா இந்த ஊரையே செக் பண்ணிட்டோம். பதுக்கல்ங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. மொழியும் லட்சணமா இருக்கிற பொண்ணுங்களா பார்த்து வச்சுட்டாங்க. மூக்கு மொழி மட்டும் லட்சணமா இருந்தா போதாமா? பாக்கி எல்லாம் லட்சணமா இருக்க வேணாமா? நான் பார்த்து முடிவு பண்ண அதுக்கு எல்லாமே கரெக்டா இருக்குங்க. பொண்ணுங்களோட படங்களை உங்க பையன் பார்க்க வேண்டாங்களா? இந்த கல்யாணமே எனக்காக தான் பண்றேன். ஏன்னா என் ஜாதி, ஆச்சாரம், கௌரவம் இதெல்லாம் காப்பாத்திக்கதான் இந்த கல்யாணத்தை பண்றேன். நான் அதுக்காக சொல்லல. ஒருவேளை நீங்க முடிவு பண்ற பொண்ண உங்க பையன் கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? அப்படி சொல்லாதவே. என் மகன் இருக்கானே உச்சனை,
சத்திய புத்திரன் அப்படி இருக்கணும். என் மேல உத்திரியா ராமாயணத்திலேயாவது சீதை லட்சுமணன் போட்ட கோட்டை தாண்டா. அதான் ராவணன் தூக்கிட்டு போனான். என் பையனுக்கு கோடே போட வேணும். எப்பா நெல்லுன்னா அந்த இடத்துல நிப்பாவே. புத்த வயசு படம் பிடிக்க போறீங்களா ஐயாஜுமா? ஆமாப்பா, அதுல ஒண்ணுதான் ஹீரோ போட்டு ஒரு ஹீரோயினிய கூட்டு போய் குலசேகரம் பட்டினம் மணல்ல விட்டு படம் எடுக்க போறேன். போடா மொழியாவி. இல்ல புச்சு புச்சா பொண்ணுங்க முஞ்செல்லாம் பாத்து கிடைக்கல. அதான் கேட்டோ புரியாம பேசாதய்யா. ஐயா அவங்க பையனுக்கு பொண்ணு பாக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு வாய் கொஞ்சம் அகலம். நீங்க கவலையை விடுங்க. நம்ம சின்னையா இருக்கிறாரு, அவங்க கையில் கொஞ்சம் நீளம், அதெல்லாம் சரி பண்ணிக்குவாரு. இந்த பொண்ணுக்கு பல்லு கொஞ்சம் பெருசா இல்ல இருக்கு. அதானே முத்தம் கொடுத்தா உதட்டுல இச்சுக்கு என்ன பண்றது? உனக்கு பொண்ணு பாக்குறப்ப பல்லு இல்லாதவளா பாப்போம், பதமா இருக்கும். தப்பு. பொண்ணுன்னா இது இல்ல பொண்ணு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரியே நல்ல படித்த நவநாகரிகமான பொண்ணு. கழுத்துக்கு கீழா மச்ச கீழா அது அதிர்ஷ்டமாட்டான். என்னவே ஏக அமுக்கலமா இருக்குது. கல்யாண தரன் வேற வந்திருக்கிறாரு. பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களே, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் பட்ட பகலே நட்சத்திரம் பாக்குறவனாச்சுது. இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒண்ணுமே நடக்காது. ஏவே பையனுக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சா? இதைத்தான் முடிவு பண்ணிருக்கிறோம். இது பொண்ணா? என்ன இப்படி சொல்லிட்டியே? பொண்ணு அதுதான். பொண்ணே காணுமையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? மறுபடியும் அதுதான் பொண்ணு. என்னையா அது? பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி ஒரு இஞ்சி முகத்துல பவுடரை ஏற்றி இருக்கிறா. பெருமா கோயிலுக்கு பட்டை அடிச்சது மாதிரி முகத்துல சாயம். தலையில முடியே கிடையாது. சௌரி வச்சிருக்கா. சௌரி ராஜன் வித்துக்கிட்டு போன சௌரி. ஆமா, உடம்ப சுத்தி சேலையை மூடி வச்சிருக்கிறாளே, இவளுக்கு ஒரு வேலை இந்த விஷயத்துல நீ தலையிடப்படாதவே. இல்லவே, இது எல்லாமே கடற்கரக்கா இருக்குது. உடம்ப காணுங்கன்னு கேட்டேன். கட்டிக்க போறது என் மகவே. உன் அபிப்பிராயம் ஒன்னும் தேவையில்லை. இப்படி சொல்லிட்டா நான் போயிடுவேனா? நீ இந்த ஊர்ல பெரிய மனுஷன், வாட்சினே இதான். உன்னுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய என்னுடைய கடமை இல்லையா? இந்த பொண்ணு போட்டோ எப்படி இருப்பாரு? இன்னும் பெரிய மனுஷன் சொல்றாங்களா பாருங்க. இந்தாவே இப்ப என்ன சொல்லுது? அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு அது போனா என்ன? இன்னும் ஒண்ணு போட்டோ ஸ்டுடியோ காப்பி காப்பி அடிக்கிறாரு. ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க. இரு அவசரப்படாத. நான் சொல்றதுக்கு இந்த பெரிய மனுஷன் கட்டுப்பட்டா விட்டுடு. இல்லன்னா உனக்கு நான் 2000 காப்பி போட்டு தர்றேன். நம்ம கிராமத்துல ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் கொடு. அப்பதான் ஐயாவுடைய கௌரவம் கொடி கட்டி பறக்கும். எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இவரோட மரியாதை நானும் காப்பாத்துறேன். எனக்கு சில்லற இல்ல ஒண்ணு இல்ல போவே வேண்டாம். இந்த நோட்டை வச்சுக்கீங்க. நான் 10 ரூபா. இது 100. இவ்வளவுதான் என்கிட்ட என்ன தெரிஞ்சு சுண்ணாம்பு எடுக்கிற? இந்த பாருங்க, இவ்வளவு நாளா நீ ஆனந்தம் பிள்ளையா இருந்த. உன் பிள்ளை ஆனந்தமா இருக்க வேணாமா? அதனால அந்த பொண்ணை உன் பையனுக்கு அவன் விருப்பம் போல கல்யாணம் பண்ணி வச்சிரு. இது நல்ல யோசனை தாங்க. மாசாரா 10 ரூபாய் செலவு குறிமிச்சா சும்மா நானே வெள்ள போயிருக்கிறேன். 1000 இருந்தாலும் அவன் செலவத்துடி எடுக்கிறவல்லவே. செலவை பண்றவளா இருந்தாலும் அவளும் பெண் தானே. அதுக்காக எதுக்காக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிரு. இல்ல சாம்பார். உங்க கல்யாணத்துக்கு நான் இல்லைனாலும் என்ன கூப்பிட்டு சோறு போட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ஏமா புது பொண்ணு, அது என்ன இருக்கு? குழம்பா? ஊத்து ஊத்து. ஆமா, அதுல என்ன இருக்கு? உட்கார். சமய கட்டு வரையிலும் கை நீளும் போல இருக்க. சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சுதா. சாம்பார் ஊத்து. ஓங்கி வாயில அடிச்சிடுவேன். சாப்பிடு.
உன்னை யாரோ தேடிட்டு வந்திருக்காங்க பாரு. ஆமா பாரு. போய் கை கழிட்டு வா. போடா போடா போ. என்னங்க இது, நமக்கு கல்யாணம் ஆகி முத விருந்து சாப்பிட வந்திருக்காரு, இப்படி அரை வயிறு அனுப்பிச்சிட்டுங்களேன். அரை வயிறு அனுப்பிச்சிட்டேனா? அவன் முழு வயிறு நிரப்பறதுக்கு 1 வாரம் ஆகும் போல இருக்கு. என்ன திணிக்கிறான், தலகாணி பஞ்சு திணிக்கிற மாதிரி. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சிருக்கவே கூடாதுங்க. சும்மா இரு. முதல்ல சாப்பாடு போட்டிருக்கிறேன். முதல்ல ஒரு உருண்டை உனக்கு ஆசையா கொடுத்து விட்டு அப்புறம் நான் சாப்பிடலான்னு பாக்குறேன். இந்த பையன் எழுந்து போயினாங்கிறான். என்னமோ இவனுக்கும் தலைக்கும் சிமிட்டு வச்சு பூசின மாதிரி படுபாவி பையன். ஆனுமா எனக்கு வேண்டாங்க. ராஜாத்தி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. கொண்டு தண்ணி வேணுமா? என்னமா என்ன கொண்டு வந்திருக்க? அவள் பாயசம் வச்சேன்க்கா, உங்களுக்கு குடுக்கலான்னு கொண்டு வந்தேன். எனக்கு இல்லையோ? 2 பேருக்குமே சேர்த்துதான். உன் மாமா எப்படிமா நடந்துக்கிறான்? குணமா நடந்துக்கிறானா, குரங்கா நடந்துக்கிறானா? நல்லபடியா இருக்காரு. அம்மா ஆரம்பத்துல அப்படிதான் நடந்துக்குவான், பின்னால விசூறு படுத்துருவான். ஜாக்கிரதை. திருவிழான்னு சொல்லி சாமி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்துடாரிய. நாளைக்கு வேலை இருக்குது இல்ல, சீக்கிரம் போயிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. நீ எங்கய்யா இங்க வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா, என் மூளை எங்கேயோ இருக்குது. உன் மூளை எங்கேயும் இல்ல, இங்கதான் இருக்கு. ஐயா இந்த படத்தை சும்மா காமிச்சு என் மனச படபடக்க வைக்கிறேன். ஏற்கனவே டாக்டர் பிபி இருக்குதுன்றான், அதை ஜாஸ்தியாக வந்திருக்கேன். ஐயா பிபி டாக்டர் கிட்ட இல்ல, இங்கதான் இருக்கு. இருக்கட்டும். என்ன, நானு பஞ்சவர்ணத்தை பார்த்தேன். பாத்தியா? ஆமா. என்ன உன் மாம வந்து அரக்கிருக்கனாச்சுத எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்டேன். எல்லா விஷயத்தையும் சொன்னான். சொல்லிட்டாரா? சத்தியம் தவறாம நடந்துக்கிறதையும் சொன்னான். சத்தியத்தை பத்தியமா சொன்னான். இந்த பாரு, இப்ப நடந்துக்கிற மாதிரியே சத்தியமா நடந்துக்கணும். புரியுதா? இல்ல அரிக்கை சொரிஞ்சுக்க போனேன். உனக்கு அரிச்சா சொல்லுவேன், நான் சொல்லிட. நீயா உரங்கு கடிச்ச மாதிரி பண்ணிடுவியா? விடு, நான் சொன்னால ஞாபகம் வச்சுக்க. முதலாளியா? அம்மா. ஐயோ முதலாளி, என்ன முதலாளி தொடையில உத? ஐயோ பிள்ளையா பிறந்த ஒரு பையன் சுண்டி வரலைய மேல பட்டதில்ல. இந்த கழுதை இந்த உதையா உதைக்கும். வெளியே சொல்லவே வெக்க கேடா இருக்குது. முதலாளி, இந்த ஊர்ல இந்த கழுதை தொலைலன்னா நான் வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க சும்மா இருக்க முதலாளி. இந்த தடவை அந்த கழுதை ஒழிச்சு கட்டிடுறேன். முதலாளி கொஞ்சம் பாட. ஏயா பறக்காதடா. முதல்ல இந்த கல்யாணியோட படத்தை எனக்கு காட்டு, அப்புறம் தான் படத்தை உனக்கு காட்டுவேன். கண்டிப்பா செய்துறேன். வாங்கலாம். அம்மா பாட்டு கழுத பின்பக்கம் போவாதீங்க, உதைக்குது. முன்னால ஏதாவது செய்யுங்க. நீங்க பிள்ளை தாங்க. ஆமா, என்ன விஷயம்? சாமி சாமி சாமி, என்ன விஷயம்? ஐயாவோட பிள்ளைக்கு சாதி விட்டு சாதி கல்யாணம் கட்டிக்கினீங்கன்னு என் மச்சான் கேட்டாங்க போட்டுருந்தான். காரியத்தை செஞ்சுக்கினீங்களே, அதனால உங்களை பார்த்து மறுநாள் பண்ணிக்கிட்டு போலான்னு வந்தோம். ஆமா, நீங்களாம் யாரு? அறிஞருங்க. அண்ணாத்த, இது என் குழந்தைங்க. என் மச்சான் இங்கதான் இருக்கிறாரு. மச்சான் யார் அவன்? அதான் அம்மா அம்மா பௌர்ணமி இல்லையா? நான் சரியா சொல்றேன். இங்க சமையல் செய்திருக்கு கீழான மச்சான். இந்த சம்பந்தம் பேர் சொன்ன உடனே ஐயா இப்படி பம்புறாரு. மச்சான் ஏதோ ஒண்ணு கூட்டுங்க.
இல்லையா அதனால இது கூட பேச கூடாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.